Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாலும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லுக்அப் ஃபார்முலா. லுக்அப் ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலாங்க. அதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன லுக்அப் பண்ணணும், எதுல லுக்அப் பண்ணணும், அதுக்கு பதிலா என்ன ரிசல்ட் கொடுக்கணும், லுக்அப் வேல்யூ, லுக்அப் வெக்டார்ன்றது எதுல பார்க்கணும், ரிசல்ட் வெக்டார்ன்றது என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சின்டாக்ஸ். ரொம்ப ஈஸியானது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்ட்ரி நேம்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரியோட டயலிங் கண்ட்ரி கோட் நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்தியானா 91, யூஎஸ்னா 1 அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ட்ரி கோட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்தியா அப்படின்னு போட்ட உடனே நமக்கு இந்தியாக்கான நம்பர் வந்துடணும் அப்படின்னு சொல்றதுதான். இந்தியாவோட நம்ம என்னன்னு சொன்னோம், 91. இங்க பாருங்க, இந்தியா அப்படின்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 91 தான் இருக்கு. ஆனா 251 எடுத்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், லுக்அப்ல எப்பயுமே லுக்அப் ஓட இங்க இருக்கக்கூடிய அந்த லுக்அப் வெக்டார் இருக்கு இல்லைங்களா, அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். ஓகேங்களா? அது நம்பரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, லுக்அப் வெக்டார் அப்படின்னு சொல்றது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். சோ இத நான் இப்போ கண்ட்ரில இருந்து நம்ம கோட் பாக்குறோம் அப்படின்றதுனால இத நான் அசெண்டிங் ஆர்டர்ல, கண்ட்ரியோட அசெண்டிங் ஆர்டர்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேன்னு கொடுத்து பாருங்க, இந்தியாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா 91 அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. அதுவே நான் அல்ஜீரியா அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா 213 அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. பர்ஃபெக்ட்டா? நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமா லுக்அப் ஃபார்முலால லுக்அப் வெக்டார் அப்படின்னு சொல்றது எதுல நம்ம வந்து சர்ச் பண்ண போறோமோ அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவோட டீடைல்ல போயிடுவோம். இதை நம்ம மறுபடியும் என்ன போட்டிருக்கோன்றத இங்க வச்சு நம்ம பாத்துறலாம். லுக்அப் E4 அல்ஜீரியா, E4ல இருக்கிறது அல்ஜீரியா அப்படின்றத A5ல இருந்து A485ல பாரு. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து B5ல இருந்து B488ல இருக்கிற ரிசல்ட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் E4 அல்ஜீரியா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே A5ல இருந்து பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன? ஓகே, A5ல இருந்து A5 1 2 3 4 அல்ஜீரியான்றது 4th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கிச்சு. அதுக்கான ஈக்குவல் ஆனதை நீ எனக்கு இந்த B5ல இருந்து B485ல பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ உடனே அது என்ன பண்ணுது, B5ல போயிட்டு 1 2 3 4. ஓகே, அல்ஜீரியா அப்படின்னு சொல்றது எனக்கு 4th பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு ஈக்குவலான 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய 213 அப்படின்றத எடுத்துட்டு வந்துச்சு. இங்க அடுத்து வந்து பெர்ஃபெக்ட்டா 213 பிளேஸ் பண்ணிடுச்சு. இப்படிதாங்க லுக்அப் வேல்யூ ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? சோ லுக்அப் E4 என்ன இருக்கோ, என்ன வேல்யூல லுக்அப் பண்ணுமோ அதுவும், எங்க போய் லுக்அப் பண்ணணும் அப்படின்றது அடுத்தது, என்ன ரிசல்ட் உனக்கு கொடுக்கணும்ன்றது மூணாவது. இதுதான் அதோட சின்டாக்ஸ். கிளியரா இருக்குங்களா? ஓகே, இப்ப நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட், அதாவது கண்ட்ரில இருந்து கோடு பார்த்தோம். இப்ப நம்ம கோடுல இருந்து கண்ட்ரிய பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இங்க போயிட்டு நம்மளோட 91 கொடுப்போம். ஆஸ்திரியா கொடுக்குது. 91ன்றது இந்தியா. என்ன விஷயம் இதுலயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொன்னா, இப்போ இதை நம்ம வந்து கோட் வைஸ், கோடை தான் நம்ம லுக்அப் பண்றோம். இங்க கோடு தான் நம்மளோட லுக்அப் வெக்டார். கரெக்ட்டுங்களா? அதனால இப்போ கோட் வைஸ் சார்ட் பண்ணி பாருங்க. நமக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு 91 அப்படின்றது இந்தியா அப்படின்னு எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்ணிடும். ஆனா இங்க நமக்கு எரர் காமிச்சிடும். நீங்க இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். அல்ஜீரியா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா எரர் அடிக்குது, நாட் அவைலபிள் எரர் அடிக்குது. அதுவே நம்ம ஒரு நம்பர் கொடுக்கறச்ச நம்ம இத வந்து நமக்கு கண்ட்ரி வைஸ்ல நம்ம சார்ட் பண்ணியிருந்தப்போ, இங்க பாருங்க, கண்ட்ரி வைஸ்ல நான் சார்ட் பண்றேன். சார்ட் பண்ணியிருந்தப்போ நமக்கு எரர் கொடுக்காம அதுக்கு இஷ்டமான ஒரு எரரான ஒரு வேல்யூ வந்து கொடுக்குது. சோ நம்பர் வச்சு கொடுக்கறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, ஓகே, நம்பர் வச்சு இருக்கிறப்ப ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கு நம்ம ஒரு மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடிங் எடுத்திருக்கோம். ஸ்கோர் 0ல இருந்து 30ல இருக்கிறவங்க புவர்,
31 ல 50 ஸ்கோர் பண்ணவங்க ஆவரேஜ், 51 ல 75 ஸ்கோர் பண்ணவங்க குட், 76 ல 100 ஸ்கோர் பண்ணவங்க எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல கிரேடிங் போட்டு வச்சிருக்கோம். சோ இப்போ நான் இங்க போயிட்டு 67 கொடுத்த உடனே குட் அப்படின்னு காமிச்சிருக்கு பாருங்க. ஏன் 67 அப்படின்னு சொல்றது 51 ல இருந்து 75 குள்ள இருக்கிற ரேஞ்சில வருது. அத நமக்கு குட்னு எடுத்துட்டு வந்து காமிக்குது. அதையே நான் வந்து 52 அப்படின்னு போட்டாலும் குட், அதே வந்து நம்ம 23 அப்படின்னு போட்டு பார்க்கலாம் புவர், ஏன்னா இதுக்குள்ள வருது. ஓகேங்களா? சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த 23 அப்படின்னு கொடுத்த உடனே இது நியரஸ்ட் ஸ்மால் நம்பரை அது லுக்அப் பண்ணுது. ஓகேங்களா? இங்க நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். திருப்பி போடுற இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம், லுக்அப் இங்க இருக்கிறத G19 ல இருக்கிறத இதுல பாருன்னு சொல்லியிருக்கோம். அதாவது E15 ல இருந்து H15 ல பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிசல்ட் வெக்டார் வந்து நமக்கு இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணுது, புவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ நம்பரை வச்சு நம்ம லுக்அப் பண்ணும்போது நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது லுக்அப் பண்ணிக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு இங்க அட்வான்டேஜஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது மாதிரி சமயத்துல நமக்கு இது மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுக்கிறது நமக்கு இந்த லுக்அப் வேல்யூ யூஸ்ஃபுல்லா அட்வான்டேஜஸா இருந்தாலும் இங்க 91க்கு ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு தப்பான டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். சோ நம்பரை வச்சு லுக்அப் பண்ணும்போது நமக்கு எரர் அடிக்காம நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை லுக்அப் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்பர் வச்சு நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பா சார்ட்டிங்கை நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், லெஃப்ட்ல இருந்து ரைட், அதாவது லெஃப்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரில இருந்து ரைட்ல இருக்கக்கூடிய கோடை பார்த்தோம். இந்த இடத்துல ரைட்ல இருக்கக்கூடிய கோட்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரியை லுக்அப் பண்ணோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க மேல இருக்கக்கூடிய ரோல இருந்து கீழே இருக்கக்கூடிய ரோவுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ இது ரெண்டும் வெர்டிகலா லுக்அப் பண்றது, அதாவது ஒரு காலம்ல இருந்து இன்னொரு காலம் லுக்அப் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். லெஃப்ட்ல இருந்து ரைட்னாலும் சரி, ரைட்ல இருந்து லெஃப்ட்னாலும் சரி. இது நமக்கு ஒரு ரோ, அதாவது 15th ரோல லுக்அப் பண்ணி 17th ரோல அதுக்கான ரிசல்ட் எடுத்து வந்து கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். சோ இது வெர்டிகலா எப்படி லுக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது காலம்ஸ்குள்ள, இது ஹரிசாண்டலா ரோஸ்குள்ள எப்படி லுக்அப் பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள் தாங்க இது. சோ லுக்அப் ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.